மாம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வாங்கி வச்ச ஒரு கேன்வாஸ் போர்டு வீட்டில் இருக்குது. ஸோ அதில் இன்னைக்கு நம்ம ஒரு பெயிண்டிங் ஐடியா தான் பார்க்க போகிறோம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் பண்ண போகிறோம். நார்மலாக பெயிண்ட் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கார்னரில் ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு பார்டர் மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். தென் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு குட்டி பவுல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் வாட்டர் எடுத்திருக்கேன். தென் டிஷ்யூ பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அதை இப்படி பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். பிச்சு போடும்போது கொஞ்சம் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியல, பெரிய சைஸஸில் நான் பிச்சு போட்டேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் நல்லா வரலை. ஸோ நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக பிச்சு போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வருது. ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 டிஷ்யூ பேப்பரை எடுத்து இந்த மாதிரி பிச்சு போட்டு உள்ளுக்குள்ளே லைட்டாக டிப் பண்ணிவிட்டு லைட்டாக ஊற வச்சுக்கலாம். ஓகேவா? ஊற வைக்கணும்னா ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் போதும். அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சு வேறு ஒரு பவுலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர்ஃப்ளை தான் ட்ரா பண்ணணும்னு கிடையாது. பட்டர்ஃப்ளைக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நார்மலாக ஃப்ளவர் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் கேன்வாஸ் போர்டில் தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது. கார்ட்போர்ட் அட்டை இருக்குது இல்லையா, அதில் ட்ரை பண்ணலாம். வேஸ்ட்டாக கேலண்டர் அட்டை இருந்தது அப்படின்னா அதில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ பிச்சு போட்டதை எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஃபெவிகால் ஆர் ஒயிட் க்ளூ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கலர், இப்போ அந்த பட்டர்ஃப்ளைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ எல்லாமே தேவைப்படுமா அப்படின்றது எனக்கு ஸ்டார்டிங் தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் நான் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்ட்டு, தென் போஸ்டர் கலர்ஸ் ஆட் பண்ணலாம், வாட்டர் கலர்ஸ் ஆட் பண்ணலாம். வாட்டர் கலர் அந்த க்யூப் இருக்கும் இல்லையா, கேக் மாதிரி, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பட்டர்ஃப்ளையில் நம்ம கலர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான்ப்பா. எனக்கு ஸ்டார்டிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆச்சு. பட் ரொம்ப டைம் எடுத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கரெக்டாக வெளியில் அவுட்லைன்லாம் போகாத மாதிரி அப்படி வைக்கணும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் வேறு ரொம்ப பெருசாக பிச்சு போட்டுட்டேன். ஸோ அதனால் எடுத்து வைக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. பெருசாக பிச்சதுனால கொஞ்சோண்டு நம்ம எடுத்தாலுமே நல்ல பெரிய பீசஸாக வருது. ஸோ அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அதனால் குட்டியாக பிச்சு போட பார்த்துக்கோங்க. இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் அந்த சென்டர் போர்ஷனில் மட்டும் நான் எல்லோ கலர் வச்சுக்கிறேன். அண்டு மற்றதுக்கு நம்ம வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்ளை பண்ணலை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த கலரோட. ஸோ அதனால இதில் மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணி தான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இப்போ அடுத்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் ஃபுல்லாகவே அவுட்லைன் மாதிரி பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே அவுட்லைன் மாதிரி பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். அண்ட் டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது. நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இப்போ நியூஸ் பேப்பர் இல்லை, இருந்திருந்தால் அதை நான் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். இல்லைன்னா அந்த ப்ரௌன் கலரில் நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணினோம் அப்படின்னா ப்ரௌன் கலர் கவரில் வச்சு தருவாங்க இல்லையா, அந்த கவர் யூஸ் பண்ணலாம். நியூஸ் பேப்பர் மாதிரியே இருக்கும்ல அது. இப்போ இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. இப்போ எனக்கு ஐடியா புரிஞ்சுது. ஸோ அதனால் இந்த அளவுக்காவது குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாப்பா தான் எனக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணினா. குட்டீஸ் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா பாப்பாவுமே பாருங்களேன் நல்லாவே ஹெல்ப் பண்ணினா. அவள் எடுத்து வைக்க வைக்க நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். ஸோ குட்டீஸ்க்கான ஐடியா தான் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இப்போது இந்த சென்டர் போர்ஷன் வைக்கிறதுக்காக ரெட் கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரெட் கலர் பார்க்குறதுக்கு பிங்க் மாதிரி இருக்குது, பட் ரெட் தான். ரெட் இந்த சென்டர் போர்ஷனில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை நீங்கள் வேறு எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கோங்க. அதில் பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணிக்கோங்க. தென் அதை கட் பண்ணிவிட்டு சேம் வாட் இதே மாதிரியே நீங்கள் கலர் பண்ணி வால் ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது கேன்வாஸ் அப்படின்றதுனால இதை கட் பண்ண முடியாது இல்லையா, ஸோ அதனால அப்படி டைரெக்டாக வரைஞ்சி நான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபுல்லாக கலர் பண்ணியாச்சா. தென் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் இடத்துல மிரர்ஸ் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மிரர் நேரடியாக பார்க்குறதுக்கு நல்ல கிளிட்டரிங்காக இந்த மாதிரி இருந்தது, பட் வீடியோவுக்கு ஒரு அளவுக்கு தான் இருக்குது. இப்போது இந்த இடத்துல எல்லாம் என்கிட்ட இருக்கிற மிரர்ஸ் யூஸ் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக மிரர் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்டர் டிசைன் பண்ணணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ சரி கலர் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை ஒரு கலர் சூஸ் பண்ண சொன்னேன். அவங்க சூஸ் பண்ணின கலர் தான் இது. அதெல்லாம் அப்போல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க.
நம்ம வழக்கம் போல் வீடியோ ஆன் பண்ணலை. வழக்கம் போல் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். பட் நல்லா ப்ளைனாக சிம்பிளாக வந்துட்டு பார்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓவரால் அவுட்லுக் ரொம்ப சூப்பராக இருந்தது. நேரில் இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அண்ட் எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதெல்லாம் வந்துருமா, பிரிஞ்சு வந்துருமா அப்படின்ற டவுட் இருந்தது. பட் அப்படிலாம் கிடையாது, நல்லாவே ஸ்டிக் ஆகிருந்தது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான கிராஃப்ட் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.